நல்ல பேசுறது. ஆஹா, பேங்க் அது பேங்க் திவாலானது திவால் தான், அவ்வளவுதான். மனுஷனே செத்து போறோம், பேங்க் மட்டும் பர்மனண்டா இருக்குன்னு நினைக்கிறியா? அப்போ கடன்காரங்களுக்கு என்ன பாத்தீங்க? என்ன செஞ்சேன்னா இந்த மாதிரி நேரத்துல விட்டுருவோனா, அப்புறம் பார்த்து நம்ம தேயிலை தோட்டம், ரப்பர் தோட்டம், இந்த ஆஸ்பத்திரி வாங்கி விட்டப்ப அதையும் சேர்த்து வித்துட்டேன். என்ன மாத்தலாமே, எங்கிட்ட கேட்காம என்னுடைய எஸ்டேட்டை வித்துட்டியா? என்ன செய்ய சொல்றேன்? அதெல்லாம் வித்து கடனை கொடுக்கறேன்னா ஏஜென்ட் நேம் ஸ்பாயில் ஆகும், ப்ரொப்ரைட்டர் நேம் ஸ்பாயில் ஆகலாம், ஏஜென்ட் நேம் ஸ்பாயில் ஆகணும். அலோவ் பண்ண மாட்டேன். இவ்வளவு லாஸ்க்கு காரணம் நீ, நான் டை அந்த காரணமா? பாதி நீயா இப்படி பேசுற? நான் அப்படி என்ன பாத்தீங்க? குடும்ப அந்தஸ்து குறைவு வர்ற மாதிரி ஏதாவது சகத முறையில செலவு பண்ணித்தரா? அதுக்கு 20,000 ரூபாய் கொடு, காலேஜுக்கு 50,000 ரூபாய் கொடு, ஜனங்க சோறு இல்லாம தவிக்கிறாங்க, அதுக்கு 30,000 ரூபாய் கொடு. நீ எத்தனை கோடீஸ்வரர் இருக்கான், யாராவது கொடுத்தானா? பணத்தை வேஸ்ட் பண்ணாதேன்னு சொன்னேன், நீ கேட்கல. பணம் பெருசு இல்ல, குணம் தான் பெருசு இல்ல. அந்த குணத்தை அங்க அடகு வச்சு ரோல் பண்ணி பணம் தேவைப்படுது. என்ன மாற்றம் நொந்து போயிருக்கு இந்த சமயத்துல நீ இப்படி பேசுறது? என்னதான் ஆச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லப்பா, இல்ல நான் புறப்பட்டு வரட்டுமாங்க? நீ வெறும் ஆள் புறப்பட்டு வந்து என்ன செய்ய போறீங்க? இங்க தங்கறதுக்கு இடம் இல்ல, பங்களாவையும் வித்துட்டேன். நீ வந்தா கடங்காரன் கேட்கிற கேள்வியில தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்கணும். உனக்கு டீட்டெயில சொல்ல எனக்கு நோ டைம். லெட்டர் ஃபாலோஸ்.